என்னை போல ஒரு புத்தக கடையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் கலப்பை ராமசாமி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மகன் அவர்களை அவரோட வெட்டுப்புலி நாவல் எல்லாரும் போல அந்த நாவல் மூலமாக நான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் படைவீடு நாவல் வந்தது, அதை வாங்குறதுக்காக நான் அண்ணா நகரத்துக்கு போனேன். ஏற்கனவே யாரும் இங்கே பேசும்போது சொன்ன மாதிரி ரொம்ப இனிய சொற்களாக பேசுவார். அது ரொம்ப 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 கவனமாக அது ரொம்ப அவர்கிட்ட எனக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி வெற்றிகரமான முறையில் கடை நடத்தணும், அது ரொம்ப முக்கியம். ஐயா கரிஞ்சட்டை பதிப்பதில் வந்து மதத்துக்கும் அறிவியலுக்குமான முதல் நானே பல பிரதிகள் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு தேவையாக இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம நல்லா ஹைலைட் பண்ணி இப்போ நண்பர் வேடியப்பன் சொன்னதுனால இப்போ புத்தகத்தை கலப்பைன்னு ஒரு பதிப்பு நடக்கிறேன். சிறு சாலையோர புத்தக விற்பனை, அந்த இடத்துல புத்தக கடை பற்றி விளம்பரம் பண்ணக்கூடாது. ஆனால் சாலையோர புத்தக விற்பனை ஒரு புத்தகம் எழுதி அதன் மூலம் அந்த சிறந்த புத்தகங்களை வாசகர்களுக்கு கவனப்படுத்துறது மூலம் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க முடியுது. அது தமிழ் மகனும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துள்ளது. குறிப்பாக இணைய புத்தக விற்பனையில் மிக சிறந்த கவனத்தை செலுத்தினால் நல்ல வாசகர்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். எங்களுடைய விழா என்ன காரணம்னா, தமிழ் மகன் வந்து எனக்கு ஒரு 12-13 ஆண்டுகளா பழக்கம். தோழர்ன்ற சொல்லே வந்து ஐயா சுபவி மூலியமா தான் எனக்கு அறிமுகமாச்சு. அது இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த என்னன்னா, ஐயாவை போய் நான் வந்து சந்திக்கும் பொழுது அவர் உடன் இருந்த தோழர்கள்லாம் நான் இது மாதிரி திருநீர் அடிச்சுட்டு தான் போய் ஐயாவை முதல்ல சந்திச்சேன். அவர் நினைவு இருக்கான்னு தெரியல. அப்போ அவர் கேட்டாரு, நீங்க என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உடனடியாக சேர்த்துருங்க அப்படின்னாரு. அதுக்கு உடனே தோழர் சொன்னார், ஐயா இவர் வந்து எனக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருபவர், நீங்க எல்லாம் உள்ளிருந்து ஆதரவு தருபவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை அழகா சொன்னாங்க. அது இன்னமும் பசுமரத்து ஆடி போல நெஞ்சில் ரொம்ப நான் நிறைய இடையில கூட தோழர்கிட்ட சொல்லிப்பேன். அப்புறம் நான் ரோட்டரியில ஒரு பொறுப்புல இருக்கும்போது, தலைவராக இருக்கும்போது ஐயாவையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்வுக்கு எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்துக்கு அழைச்சிருந்தேன் ஐயாவை. ஆமா ஐயா, அது மாதிரி தொடர்ந்து வந்து இந்த எழுத்து பணிக்கும் நம்ம வந்து இந்த சமூகத்துல நான் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் வெற்றிகரமா. இந்த எழுத்து பணிக்கு ஏதாவது ஒரு என்னுடைய பங்களிப்பு இருக்கணும். வாசிப்பு தன்மை நமக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால என்னன்னா, தமிழ் மகன் போன்ற தோழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் நேற்று யதார்த்தமா பேசும்பொழுது இவருடைய புத்தகங்கள் நேற்று வந்து பார்வையிடும்போது ஒரு 40-45 புத்தகங்கள் மேல இருக்குது. ஒரு 50 புத்தகம் இப்ப பாத்தீங்கன்னா 2 புத்தகம் எழுதணும்னா பாத்தீங்கன்னா நான் எழுத்தாளன் தான். எனக்கு அதை நாம தவறுன்னு சொல்லல. என்னென்ன அடையாளமே படுத்தாம, இப்போ தோழர் மதுமிதா அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, சரியா சொன்னாங்க. அதை அடையாளமே படுத்தாம ரொம்ப இயல்பா சமூகத்தோட ஒன்றி நான் படிக்கும் பொழுதுலாம் என்னன்னா, நீங்க போயிட்டெல்லாம் யாரோடய இயல்பா பழக முடியாது எழுத்தாளர்கள் கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பிம்பங்கள் இருந்தது. அத பிரபஞ்சன் போன்ற ஐயாக்கள், நீங்க இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் ஐயா இருக்கிறாரு, இது மாதிரி நிறைய சுபவி ஐயாலாம் இந்த மாதிரி இவங்களோடலாம் நம்ம நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல நண்பர் வேடியப்பன் அவர்களை ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் அவருடைய கடைக்கு போவேன், அவர் தனியா கீழே உட்காந்து புக்கு படிச்சுங்க இருப்பாரு. நான் போயிட்டு என்னங்க அப்படின்னு, எனக்கு அன்னைக்கு நிலைமை அப்படி. ஆனா இன்னைக்கு வேடியப்பன் நண்பர் போன்றவர்கள்லாம் வளர்ந்து வர்றதை பார்த்தெல்லாம் நமக்கு பெருமையா இருக்குது. என்னன்னா, நீங்க சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஊக்குவிக்கிறது தான். அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு நான் வேடியப்பன் அவர்களை பார்க்கணும்னாவே போன் பண்ணிட்டு தான் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நண்பர் அந்த வளர்ச்சி தான் நமக்கு தேவை. அது மாதிரி ஐயாவையும் நான் வந்து தமிழகன் தோழரையும் வந்து நிச்சயம் வந்து மிகவும் பரபரப்பா இயங்கக்கூடிய ஆளா இருந்தாலும் ரொம்ப நிதானமா செயல்படக்கூடிய ஒரு சமூகத்துல பொறுப்பான ஒரு எழுத்தாளர். அவர் மென்மேலும் எங்களுடைய எல்லாருடைய ஆதரவோடும் மக்களுடைய ஆதரவோடு சாகித்ய அகாடமி விருது விரைவில் வாங்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி 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 இந்த வாய்ப்பு. முனைவர் ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்கு பல கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்த பாங்க அவர் வருகை தந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
யாரும் நேர்ல பார்த்து நான் ஒருத்தரையுமே அழைக்கல, எல்லாரும் வாட்ஸ்அப்ல தான் அழைச்சு இவ்வளவு பேர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்தி ஒரு 2 வார்த்தை. தமிழ் மகன் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருடைய அறிமுகம் எனக்கு வந்து கிடைச்ச பிறகு அவரோட புத்தகங்களை படிக்க வாய்ப்பு கிடைத்தது. சிலதெல்லாம் இந்த ஞானம் மட்டும் நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அந்த லைப்ரரியில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா எழுத்தாளர்கள் புத்தகங்களையும் நான் ஹார்வர்டு கொண்டு போயிருக்கேன். 2 விஷயம் என்னன்னா, ஒன்று வந்து ஹார்வர்டில் வந்து அது ஒரு 1000 வருஷம் ஆனாலும் அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அந்த புத்தகம் வந்து எந்த விதத்துலையும் அது வழியில் இருக்காது. அடுத்தது வந்து நான் வந்து டிஜிட்டலைசேஷன் இனிஷியேட்டிவ் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா அழியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும் அது. ஆனால் எம்ஜிஆர் புத்தகம் நேற்றுக்கு இவர் பிச்சாண்டி வந்து 12ஆம் தேதி வெளியிட்டார். அதில் 40 புத்தகங்களை நான் 40 பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். உலக பல்கலைக்கழகத்துக்கு உடனே அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நல்லா எழுதியிருந்தார். அது மாதிரி உங்கள் புத்தகங்களை நான் பல நாடுகளுக்கு கொண்டு சேர்க்கணும்னு பெரிய ஆகும். அதோட இல்லாமல் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிறந்த நண்பர், பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர். அவர் வந்து அவர் சோ இம்ப்ரெஸ்ட். அவ்வளவு அறிவு ஆற்றல் இருந்தாலும் அவர் அந்த சிம்பிள் அந்த கேரக்டர் அந்த ஒரு அஃபெக்ஷனேட்டாக எல்லாத்த பழகிறதுக்கும் என்னோட அவரோட கிரேட் பிராண்ட். இது வந்து ஒரு பெரிய முயற்சி. இது மேலும் மேலும் வளரணும். நீங்கள் ஒரு சிறந்த பதிப்பாளராகவும் புத்தகம் இதெல்லாம் வரணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. போட்டோ எடுத்து